எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், அவர் நாமத்தை உயர்த்திடு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எழுந்து கட்டுவோம் அப்பா, உமக்காக நாங்கள் எழும்பி ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. அப்படி சொல்றீங்க மாதிரி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya hallelujah hallelujah. Oh yes Lord, hallelujah. எழும்பி கட்டுவோம், தேசத்தை கலக்க. ஆமென். கட்டுவோம், இந்த தேசத்தை கலக்குவோம். அவர் நாம மகத்துவமானவர். எழுந்து கட்டுவோம், இந்த தேசத்தை கலக்குவோம். அவர் நாம மகத்துவமானவர். எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், இந்த தேசத்தை கலக்கிடுவோம். சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். எழுந்து கட்டுவோம், இந்த தேசத்தை கலக்கிடுவோம். இயேசுவே, எழுந்து கட்டுவோம், அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். தயவுள்ள கரம் என் மேல் இருக்க, அவர் துக்கம் எந்த பாரமாகவே. தயவுள்ள கரம் சொல்லுங்க, என் மேல் இருக்க, அவர் துக்கம் எந்த பாரமாகவே. பரியாசத்திலோ நிந்தையிலோ எழுந்து கட்டுவோம் அவர் ராஜ்யத்தை. பரியாசத்திலோ நிந்தையிலோ எழுந்து கட்டுவோம் அவர் ராஜ்யத்தை. எழுந்து கட்டுவோம், சொல்லுங்க, இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், அவர் நாமத்தை உயர்த்த. சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம் கட்டுவோம், இந்த தேசத்தை. எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோமாக. எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நல்ல ஒரு கரங்களை தட்டுவோமா? இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் சபைக்கு இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இதை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். இதுல பல பகுதிகளை நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்களை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசியை கொண்டு பல வருஷங்களுக்கு முன்பாக
தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல 5 வாரம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அற்புதமா தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய், ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டாய் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நாமம் அதிசயமானவர். நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? He is wonderful God. Hallelujah. அவர் நாமம் அதிசயமானவர். Hallelujah. அவர் நாமம் அதிசயம். இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயம் இருக்குது. அதிசயம் நீங்க நம்புறீங்களா? எத்தனை அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 7ன்றாங்க, 8ன்றாங்க. இன்னைக்கு மனுஷர்களுக்கு, உலக மனுஷர்களுக்கு உலகத்தில் பார்க்கிற சில காரியங்கள் அதிசயமாய் தோன்றுகிறது, அற்புதங்களாய் தோன்றுகிறது. உலகத்தில் இன்னைக்கு ஜனங்கள் எதையோ அதிசயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே உண்மையான அதிசயம், உண்மையான அற்புதம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். அவர் பிறந்ததே ஒரு அதிசயம். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு அதிசயம். சொல்லுங்க, யாராவது கேட்டா உலகத்தில் இருக்கிற அதிசயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உலகத்தில் எத்தனை அதிசயம் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. உலகத்தில் அதிசயம் இயேசு பிறந்தது தான் அதிசயம். அவருடைய பிறப்பு தான் அதிசயம். ஹல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட அதிகாரமுடைய தேவன், அப்படிப்பட்ட ராஜ்யத்தை உடைய தேவன், பரலோக ராஜ்யத்தை உடைய தேவன் இந்த மனுஷனுக்காய், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்காய், இந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்காய், சாபத்தில் இருக்கிற மனுஷனுக்காய், அக்கிரமத்தில் இருந்த மனுஷனுக்காய், அவரும் ஏழ்மை கோலத்திலே மனுஷனாய் வந்ததே ஒரு அதிசயம். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் அந்த பிரசன்ஸை உணர்றீங்க? ஹல்லேலூயா. அவர் மனிதனாய் பிறந்தது அதிசயம். ஒரு கடவுள், ஒரு தெய்வம், ஒரு ராஜா, என்னென்றைக்கும் இந்த உலகத்தை அரசாளுகிறவர் மனுஷனா வந்து பிறந்தாருங்க. அது பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினதே அதிசயம். அவரே எனக்கு அதிசயம். சொல்லுங்க பார்க்கலாம். என் அதிர்ஷ்டம் அவர் தான். அதிர்ஷ்ட கல்லு கிடையாது, அதிர்ஷ்ட மோதிரம் கிடையாது, அதிர்ஷ்ட நேரம் கிடையாது, அதிர்ஷ்ட டைமிங் கிடையாது, அதிர்ஷ்ட பொருள் அல்ல. எனக்கு என் இயேசுவே அதிசயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் வாழ்க்கையில அதிசயம். எந்த சூழ்நிலையிலும் அவர் அதிசயம், எந்த பாதைகளிலும் அவர் அதிசயம். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னாலே செய்யக்கூடாத காரியம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ஆண்டவரால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? சில அவிசுவாசங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு சர்வதிகாரம் உடையவர், ஆளுகிறவர், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற தேவன், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி என்று சொன்ன நம்முடைய தேவன் தான் சொல்றாரு, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில ஏதாவது உண்டா? ஹல்லேலூயா. எது செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதிசயம் என்பது நாம் கிரகிக்க முடியாதது, நாம் எதிர்பார்க்காதது, நாம் நினைத்து பார்க்காதது, நாம் யோசித்து பார்க்காதது. நம்ம யோசிச்சு நம்ம கால்குலேஷன்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் அதிசயம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்காத ஒன்று, நான் கிரகிக்காத ஒன்று, நான் நினைக்காதது ஒன்று, இது நடக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒன்றின் மத்தியிலே அவர் வந்து
தான் அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில அவர் செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா? என் எதிர்காலத்தில் அவர் செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில அவரால் இதை செய்யவே முடியாதுங்க அப்படின்றது ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. நெவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். ஏனால் அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. மோசேவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அந்த முச்செடியில அதை நான் போய் கிட்ட பார்ப்பேன் என்று சொல்லி அந்த அதிசயமா இருக்கிறத போய் பார்த்தார். என்ன அதிசயம்? முச்செடியில என்ன எரியுது? தீ எரியுது. பார்க்க ரொம்ப அதிசயமா இருக்குது. பார்க்க அற்புத காட்சியா இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷனுடைய காரியங்கள் அப்படி பண்ணா ஆச்சரியம், இப்படி பண்ணா அதிசயம், இதை சாதிச்ச அதிசயம். தேவன் ஒருவரே அதிசயனுடைய வாழ்க்கையில. மோசேயினுடைய வாழ்க்கையில அவர் அதிசயமாய் விளங்கினார். அவர் அதிசயமாய் காணப்பட்டார். மோசேயினுடைய வாழ்க்கையில அவர் அதிசயத்தை செய்தார். அந்த அற்புத காட்சியை கர்த்தர் பார்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்திலே அதிசயங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதுல வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. உங்க திறமையவோ, உங்க தாளந்தவோ, என்னுடைய படிப்பினாலே இந்த அதிசயம் நடந்தது, என்னுடைய திறமையினாலே இந்த காரியம் நடந்தது, இல்ல இல்ல இல்ல. இயேசு என்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயமானவராய் இருக்கிறாரோ உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். என்றைக்கு அவர் அதிசயமானவரா நீங்க வச்சிருக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுங்க, என் குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீங்க என்னைக்கு அவரை சார்ந்து இருக்கிறீர்களோ அன்றைக்கே அவர் அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். நான் அவரை நம்பணும். ஹல்லேலூயா. அந்த அதிசயமானவரை நான் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோமாக. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் நம்முடைய எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இங்கே ஒரு கணவன் மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். நான் இன்னைக்கு சிம்சோனை பத்தி பேச வரல. இன்னைக்கு நான் பேச போறது மனோவாவையும் மனைவியையும் பத்தி. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு தேவன் எப்படி அதிசயமானவராய் இருந்தார், தேவன் அந்த குடும்பத்துக்கு எப்படி அதிசயத்தை செய்தார், எதினாலே செய்தார், ஏன் செய்தார், அவர் அதிசயம் செய்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தார்களா? ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இருந்தான். போதும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய தூதன் மனோவாவினுடைய குடும்பத்துக்கு தரிசனமாகிறார். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வாசிச்சு பார்த்திருப்போம். மனோவா அவன் மனைவிக்கு கர்த்தர் தரிசனமாகிற ஒரு சம்பவம். அவர்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் இடைப்படுகிற நேரம், அவர்களுடைய குடும்பத்திலே அவர் கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆமென். கணவன் மனைவி அப்படின்னா அது ஒரு குடும்பம். குடும்பம் இல்லையா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் பிறந்திருக்கிறார். அவர் அதிசயத்தின் தேவனுங்க. இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் அவர் சில அதிசயங்களை செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இந்த மனோவா அவன் மனைவி குடும்பத்திலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய ஆயத்தமாயிட்டார். ஹல்லேலூயா. அவர் கண்ணு வச்சிட்டார் மனோவா மேலையும் மனோவா மனைவி மேலையும். அவர் பார்வை அந்த குடும்பத்து மேல பற்றுச்சு. அவர் பார்வை அந்த கணவன் மனைவி அவர்களுக்குள்ளாக தேவ பார்வை அங்க படுது. அந்த குடும்பத்தின் மீது, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ கண்கள், தேவனுடைய பார்வை அவர்கள் மேல திரும்பின அந்த நாட்கள் தான் நியாயாதிபதிகளினுடைய நாட்கள். ஹல்லேலூயா. மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா.
நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் ஏங்கிக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போயிருப்போம். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்க மனமடிவா இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்க துவண்டு போய் இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அதிசயமானவர் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் மனோவாவினுடைய மனைவிக்கு தரிசனமாகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. அங்க மகதலேனா மரியாளுக்கு உயிர் தெழுந்து என்ன பண்ணாரு பாருங்க. இதுல பெரிய கிருபை பெற்றவங்க நம்ம. ஹல்லேலூயா. எலிசபெத் மரியாளுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் இங்க பக்கம் பார்க்குறாங்க. இந்த பாஸ்டம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏத்தி விடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. என் மனவாட்ட நேரம் போயிருக்கலாம்ல. ஹல்லேலூயா. ஆமென். யார் விசுவாசிக்க மாட்டாங்களோ, யார் நம்ப மாட்டாங்களோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் போவார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஹல்லேலூயா. மனோவாவினுடைய மனைவியின் இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தரிசனமாகிறார். ஆண்டவர் தரிசனமாகிறார். என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் அங்க கர்த்தருடைய தூதன் மூலியமாக பேசுகிறார். அம்மா, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாக அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகிறார். அதற்கு கீழே உள்ள வசனங்களை பார்த்தோன்னா ஆண்டவர் சில கண்டிஷன்ஸை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்யணும்னா அவர் போடுற கண்டிஷனுக்கு நம்ம ஒத்து போகணும். ஹல்லேலூயா. ஒத்து போகலைன்னா அதிசயத்தை மறந்துட வேண்டியதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க போடுகிறார். என்ன போடுகிறார்? 4வது வசனத்திலே, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆமென். இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 20வது வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு அந்த கான்வர்சேஷனை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன பேசுகிறார், இவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஆண்டவருக்கு என்ன பதில் கொடுக்கிறார்கள். இதை நீங்கள் 1 by 1 நம்ம தியானிக்கும் போது நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் சில காரியங்களை உங்களோடு கூட கருகலான காரியங்களை கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கிறார். ஏமா, தீட்டானது, மதுபானம், திராட்சரசம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் புசியாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு உன் மத்தியில நான் அதிசயத்தை செய்ய கடந்து வந்திருக்கிறேன், அற்புதங்களை செய்ய நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த திராட்சரசம், மதுபானம், தீட்டானதொன்றும் என்ன செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்கள், சில சுவாபங்கள், சில செயல்கள், சில சிந்தனைகள், சில செயல்பாடுகள், இதை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யணும்னு ஆசை? அதிசயம் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் உட்கார்ந்து கேட்க ஆவலா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எங்க செய்ய போறார்? பழையபடி இன்றைக்கி 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவீங்க. அப்புறம் சர்ச்சு முடிஞ்சு கிளம்பி போயிடுவோம் திருவிருந்து எடுத்து. அப்புறம் டிசம்பர் மாதமும் ஓடிடும். எப்படி செய்வார்? ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா இது யார் பேசுறது? பிசாசு பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வாஞ்சையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோடு சில தீர்க்க தரிசனமான காரியங்களை அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஒருவேளை இங்க திராட்சரசம், மதுபானம், தீட்டானது சில காரியங்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரும்பாத சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியாதபடி, அற்புதம் செய்ய முடியாதபடி, நான் ஆசீர்வாதமா இல்லாதபடி சில தீட்டான காரியங்களை பிசாசு என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் அதான் ரெஸ்ட்ரிக்ஷனா கொடுக்கிறாரு. எச்சரிக்கையாயிரு. நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு, உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை பார்க்க முடியாதபடிக்கு என்ன தீட்டான காரியம் உண்டு, அந்த காரியத்திலே நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனத்துல ஆண்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பேசுறார். ஹல்லேலூயா.
அந்த குழந்தைய குறித்து ஆண்டவர் பேசுகிறார், அந்த பிள்ளைய குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த பிள்ளை தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. இத்தனை நாளா மனோவாவையும் மனைவியையும் பார்க்காம அவருக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து சந்திக்கிறார் பாருங்க. அவருக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து சந்திக்கிறாரு அப்படின்னா இட்ஸ் a ரைட் டைம். ஹல்லேலூயா. இது சரியான நேரம். பெலிஸ்தர்கள் 40 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்க ஒரு ரட்சகன் தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய திட்டம். ஏன் எத்தனை பேர் அந்த ஊரில் தான் கோத்திரத்தில் எத்தனை பேர் பிள்ளை வச்சுருப்பாங்க? ஹல்லேலூயா. அந்த பிள்ளையில போய் ஆண்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம்ல, சூஸ் பண்ணலாம்ல. ஏன் ஆண்டவர் மலடியாக இருந்த மனோவாவிற்கும் அவனது மனைவிக்கும் ஆண்டவர் கற்பந்தரிக்கும்படி செய்ய வேண்டும்? It's a God purpose. Hallelujah. தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. செயல்படுகிற ஒரு நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில. ஆமென். ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லாமல் செத்தது, நொடிஞ்சது, ஒன்றுமே முடியாமல் இருந்தது, ரிப்போர்ட்டை கையில் வச்சிருக்கிறது, இதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறப்ப ஆண்டவர் அங்கெல்லாம் அதிசயத்தை செய்ய விரும்ப மாட்டார். எங்க இல்லையோ, எங்க ஜீரோவோ, எங்க நான் சோர்ந்து போய் இருக்கிறனோ, எங்க நான் இழந்து போய் இருக்கிறனோ, அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் அதிசயத்தை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அந்த பிள்ளையை குறித்து 6வது வசனத்தில் எப்படிப்பட்ட பிள்ளையாய் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி 6-7 வசனங்களில் அங்கே ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றார். நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நசரேயனை நம்ம எடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை முடிக்க மாட்டோம். ஆமென். இந்த நசரேயன் பக்கம் போகணும் அப்படின்னா நம்ம என்னாகம பக்கம் போயிடணும். நசரேய விரதத்தை குறித்து. ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் என்னாகமத்தில் நசரேய விரதத்தை குறித்து அங்கே தெளிவாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய பிரதிஷ்டை என்ன, அது என்ன ஒரு டெடிகேஷன் என்று சொல்லி நீங்க வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த மனோவாவினுடைய மனைவி நேரம் என்ன செய்கிறா, தன்னுடைய கணவரிடத்துக்கு ஓடி போகிறா. அது கீழே உள்ள வசனங்கள், அந்த கான்வர்சேஷன் தான் வருது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிச்சு பாருங்க. இவள் என்ன செய்கிறாள், தேவ தூதன் தனக்கு தரிசனமானத நேரம் ஓடி போய் என்ன செய்யறா, கணவரிடத்துல. ஆமா, இந்த அம்மா நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தரிசனம் ஆயிட்டார், ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டார், ஆண்டவரே பயங்கரமா பேசிட்டார். ஆமே, இன்னும் கணவருக்கு மேல ஒருபடி நினைச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு பல நேரங்களில் குடும்பங்களில் ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? ஒருமனை இல்லாததுனால தான். இந்த அம்மா, என் கணவரை விட அப்போ ஆண்டவர் என்கிட்ட வல்லமையாக செயல்படுறார், வல்லமையாக பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ஊழியம் செய்யலாம், ஆறுதல் சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், கருத்து சொல்லலாம், கர்த்தருக்காக செயல்படலாம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கலாம், ஜோம் பண்ணலாம், டெசிஷன் எடுக்கலாம், குடும்பத்தில் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் அதிகாரம் என்பது கர்த்தர் கணவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம் எடுக்கிற உரிமை, அதிகாரப்படுத்துகிற உரிமையை குடும்பத்தில் கர்த்தர் ஒரு கணவர்மார்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அம்மா மறைச்சு வைக்கல. தேவ தூதன் தரிசனமாயிருக்கிறார், கர்த்தர் தரிசனமாயிருக்கிறார். ஓடி போய் நேரா தன்னுடைய தரிசனத்தை, தேவன் பேசினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தன்னோட கணவரோடு கூட ஷேர் பண்றா. ஹல்லேலூயா. தன் கணவரிடத்துல ஓடி போய் சொல்றா, அப்பா இந்த மாதிரி ஆண்டவர் தரிசனமானார். அதை மறைச்சு வைக்கல, அதை நினைத்து பெருமை கொள்ளல, அதை நினைத்து கர்வம் கொள்ளல, அதை நினைத்து நான் தான் பரிசுத்தவாட்டி என்று நினைக்கல. நான் பரிசுத்தமா இருப்பதினாலே ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி நினைக்கல. அவள் ஓடி போய், ஓ சாராள் என் ஆண்டவனே என்று சொன்னது போல அவள் மனோவாவின் இடத்துல, தன்னுடைய கணவன் இடத்துல, தன்னுடைய புருஷன் இடத்துல ஓடி போய் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய திட்டத்தை, தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை ஷேர் பண்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் இந்த ஷேரிங் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதிசயம் செய்யணும்னா கணவன் மனைவிக்குள்ளாக இந்த ஒருமனப்பாடு வட வேண்டும். இல்லை ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார், என்கிட்ட சொல்லிட்டார், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்யும். நெவர். ஹல்லேலூயா.
அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆமென். தேவ தூதன் தனக்கு தரிசனமானதை மனோவாவின் இடத்துல என்ன செய்கிறான்? ஓடி போய் சொல்றான். ஹல்லேலூயா. ஆமென். 8வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்றாரு. இதுதான் கணவருடைய வேலை. ஹல்லேலூயா. கணவருடைய வேலை என்ன? ஜெபம் பண்ணணும். மனைவிக்கு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஜெபிங்க, குடும்பத்துக்காய் ஜெபிங்க. எல்லாம் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், செலவு பண்ணுறேன், எல்லா தேவைகள் சந்திக்கப்படுறது, நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசை. ஹல்லேலூயா. மனோவா கேட்குறார், மறுபடியும் ஒரு விசைப்பா, மறுபடியும் ஒரு விசை. ஹல்லேலூயா. மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விசை. இதுவரைக்கும் நீங்கள் நடத்திட்டு வந்துட்டீங்க, இதுவரைக்கும் வனாந்தர பாதையில் நடத்தி வந்துட்டீங்க, இதுவரைக்கும் போராட்டத்தின் பாதையில் நடத்தி வந்துட்டீங்க, இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நடத்தி வந்துட்டீங்க. ஒரு விசை நாங்கள் பிறக்க போகிற பிள்ளைக்காக செய்ய வேண்டியதை கற்பிப்பீராக. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? இப்போ தான் பாயிண்ட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்கணும்? கற்பிப்பீராக. சொல்லுங்களேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவங்க வாயிலேருந்து தான் வராது. சொல்லுங்க, கற்பிப்பீராக. ஏசப்பா எங்களுக்கு கற்பிப்பீராக. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. டீச் பண்ணுங்க ஆண்டவரே. டீச்சர்ஸ். ஹல்லேலூயா. கற்பிப்பீராக. எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது அவர் அதிசயமானவர் தான். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அவர் செய்வார் தான். ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம என்றைக்கு கேட்டிருக்கிறோம்? ஆண்டவரே கற்பிப்பீராக, என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா மனோவாக்கு தெரியும், ஆண்டவர் கற்பந்தறிந்து ஒரு குமாரனை பெறுவான ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டாரு. அப்படின்னு நிச்சயமா அந்த சைல்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டா தான் இருக்கும், ஒரு விசேஷித்த பிள்ளையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. மனோவாக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறார், நான் சுயத்தில் என்னுடைய பலத்தில் நான் முடிவு பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு, வார்த்தைகளை கொடுக்குறாரு, வசனங்களை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் சுயநலமாய் செயல்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே பிறக்க போகிற பிள்ளைக்காக செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. ஆமென். என்னைக்கு அவர் பாதத்தில் கேட்குறோமோ, நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்டதா இருக்கிறதோ, அடுத்த நிமிஷமே தேவன் மனோவாவுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் என் சுய பலத்திலேயே, சுய முயற்சியிலேயே, சுய திறமையிலேயே நான் ஓடிக்கொண்டு இருந்தேனா நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். என்றைக்கு மனோவாவை போல எனக்கு கற்பியும் ஐயா, கற்றுத்தாரும் ஐயா, என் குடும்பத்தை எப்படி நடத்த, என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி நடத்த, என் பிள்ளைகளை எப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் வீக்னஸ் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவோம், ஆனால் டெசிஷன் எல்லாம் நம்மளே எடுத்துட்டு இருப்போம். அவர் அதிசயமானவர். ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கு கற்பிப்பீராகனு கேட்கும் பொழுது ஆண்டவர் அடுத்ததாக செவி கொடுக்கிறார். எத்தனாவது வசனத்தில் அங்க பார்க்கிறோம்? 9வது வசனத்தில் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. உடனே பதில். நமக்கு தெரியட்டும், நம்ம ஐடியாஸ் எல்லாம் இருக்கட்டும், நம்முடைய நாலேஜ் எல்லாம் இருக்கட்டும், நீங்க எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்க ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள வசனங்களை பார்க்கணும். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் எப்படி வந்தாரு? மனோவாவினுடைய ஜெபத்தை கேட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. மனோவா சொல்றார், ஒரு விசை ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு கத்துத்தாங்க. ஹல்லேலூயா. மனோவாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அங்கே மீண்டும் அந்த ஸ்திரீ வயல்ல இருக்கும் பொழுது தேவ தூதன் அங்கே தரிசனமாகிறார். ஆமென். 2வது முறை தரிசனமாகிறப்ப அந்த அம்மா என்ன செய்றாங்க? ஓடி போய் மனோவாவை என்ன செய்றாங்க? கூட்டிட்டு வராங்க, புருஷனுக்கு அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஃபாஸ்ட் பாருங்க அந்த அம்மாட்ட. ஆமென். அந்த அம்மா வாட்டுக்கு ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு கிளம்பி போகலுங்க.
வேகமாக வீட்டுக்கெல்லாம் போகல, அவங்க இஷ்டத்துக்கு போகல, அவங்க பாதையில் ஓடி போய் தன்னுடைய புருஷனிடத்துல என்ன செய்கிறாங்க, அறிவித்து கூட்டி கொண்டு வர்றாங்க. ஆமென். 11வது வசனத்தில் அங்கே கேட்குறோம், 12வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், மனோவா மறுபடியும் கேட்குறாரு, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளைய என்ன செய்யணும், எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி எப்படி அதிசயம் நடக்கும், என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும். இன்னும் அங்க அதிசயமே நடக்கல, இன்னும் சிம்சோனே பிறக்கல, இன்னும் அங்க அற்புதமே நடக்கல. ப்ராசஸ் தான் ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராசஸ்லயே ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, எனக்கு கற்பியும், எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிஞ்சாவே நமக்கு அப்படியே நம்ம அப்படியே துள்ளுவோம், அப்படியே 4 பேருக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம், 10 பேருக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம், அப்படி இப்படி இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அதை செஞ்சிட்டோம். ஆண்டவர் அங்கே எந்த கிரியையும் செய்யலை. ஹல்லேலூயா. ஆமென். மனோவாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை அவர்கள் பார்ப்பதற்காய். ஹல்லேலூயா. 2வது கேட்கிறாரு, எப்படி ஆண்டவரே, எப்படி நடத்தணும் ஆண்டவரே, எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, டெசிஷன் நீங்க எடுக்காதீங்க, அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. மனோவா கேட்கிறார், ஆண்டவரே எப்படி, எப்படி ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை எப்படி நடத்தணும், இந்த அதிசயம் எப்படி நடக்கும். ஆமென். 13வது வசனத்துல அங்க பார்க்கிறோம், எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்னு இவர் கேட்குறாரு. ஆண்டவர் சொன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார்கிட்ட? மனோவா மனைவி கிட்ட. போய் கேளுங்க, நீங்கள் வீட்டில் போய் கேட்கணும், ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன வெளிப்படுத்தினார், என்ன பேசினார், நீங்கள் போய் உட்காந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்ட, சும்மா சும்மா சொல்ல முடியாதுப்பா, நான் சொல்லிட்டேன், திராட்சை ரசம் மதுபானம் குடியாத, தீட்டானது ஒன்று புசியாத, அவன் தேவனுக்கென்று நஸ்ரயமானவன், உன் பிள்ளை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், உன் பிள்ளை தேவனுக்கென்று பரிசுத்தமாய் பிறக்க வேண்டும், தேவனுக்கென்று அவன் வாழ வேண்டும், தேவனுக்கென்று பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும். பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் இரட்சகனாய் அவன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன்ப்பா, ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ போய் நீங்கள் கேளுங்க வீட்டில், இந்த சைட்லேருந்து இந்த சைடு என்ன செய்றீங்க, வீட்டில் போய் கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ அங்கே சொல்கிறா, கீழே உள்ள வசனத்தில் பார்க்குறோம், திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இது 3வது முறை ரிப்பீட் பண்ணுறார். ஹல்லேலூயா. கை கொள்ள கடவுள். ஆமென். அவர் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது தேவன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கிறாரு, இதை புசிக்காத, இங்க போகாத, இதை குடிக்காத, எச்சரிக்கையா இரு, அலர்ட்டா இருந்துக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். என் சரீரத்தை பாதிக்கும், என் ஆத்மாவை பாதிக்கும் சில உலக காரியங்கள், உலக அசுத்தங்கள், சில உலக சிற்றின்பங்கள் என் பரிசுத்தத்தை கெடுக்கும், என் வாழ்க்கையை பாதிக்கும். சில நண்பர்களுடைய நட்பு என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும், சில உறவினுடைய நட்புகள் என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். தேவன் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய முடியாதபடி சில சொந்த பந்தங்கள் தடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதையெல்லாம் விட்டு விலகு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு. அந்த நபர்களிடத்தில் ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறாரு, சும்மா எல்லாம் சொல்லலை. தீட்டானது மதுபானம் திராட்சை ரசம் கூட குடிக்கக்கூடாது, கிரேப் கூட சாப்பிடக்கூடாது, கிரேப் ஜூஸ் கூட குடிக்காத, பரிசுத்தமாக இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க தெளிவாக சொல்றாரு, கை கொள்ள கடவுள். இன்னைக்கு நான் கை கொள்றேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேனா, அதன்படி நடக்கிறேனா? இந்த 1ஆம் தேதியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் கை கொள்ளுகிறவனாய் இருந்துன்னா அதிசயம் என்னைக்கோ நடந்திருக்கும் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா.
மனோவா கேட்டது போல் ஒரு விசை, அந்த வேர்டை நீங்கள் பிடிச்சிக்கங்களேன் ஸ்பிரிச்சுவலாக. ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை. ஹல்லேலூயா சொல்லி கேளுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு விசை. இது வரைக்கும் சில விஷயத்தில் நான் கீழ்ப்படியல ஆண்டவரே, சில விஷயத்தில் நான் ஒபே பண்ணல ஆண்டவரே, சில விஷயத்தில் நான் நிர்விசாரமாக இருந்தேன்ப்பா, அதனால தான் அதிசயம் நடக்கலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனவரியில் சொன்னார், இதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார், வாக்கு பண்ணினார். ஆனால் நடக்கலை. 11 மாதம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, ஒரு விசப்பா, ஒரு விசப்பா, ஒரு விசை இறங்குங்கப்பா. ஒரு விசை உடைய பிள்ளைகள் மேல இறங்கும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தீட்டுப்படுகிற காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டியாதமாக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் நம்முடைய அதிசயத்துக்கு தடை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கை கொள்ள கடவுள். உடனே அப்படியே மனோவாவுக்கு மனைவிக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். என்னது எக்ஸைட்மெண்ட்? ஆண்டவர் பேசிட்டாரு, நான் கூப்பிட்டதுக்கும் வந்துட்டாரு, நீ கூப்பிடாமையே வந்துட்டாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆமாம், ஆண்டவர் உனக்கு வாலண்டியராகவே தரிசனமானாரு, நான் கூப்பிட்டேன் வந்துட்டாரு. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னலாம் அவங்க கர்வம் கொள்ளலைங்க. ஆண்டவர் தங்களோட தரிசனமானார், பேசினானால ரொம்ப அவங்க பெருமைப்பட்டுக்கல, தாழ்த்துனாங்க தங்களை. ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டு. சில நேரம் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளால் வரும்போது பயங்கர நம்ம உள்ள எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுருவோம், கட்டளைகளை எல்லாம் விட்டுருவோம். நம்ம சொல்லிட்டாருப்பா அவர் எனக்கு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு இதை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இதை எனக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையான ஆளு, ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. எச்சரிக்கை மனுஷரை குறித்து. ஆமென். இவங்களுக்கு 2 பேருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. ச்சே, ஆண்டவர் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார் எங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இவர் விறுவிறுன்னு போய் என்ன செய்கிறாரு பாருங்க. 15ஆம் வசனத்தில், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும், நாங்கள் ஒரு சிக்கனோ மட்டனோ கன்றுக்குட்டியோ ஃபிஷ்ஷோ ஃபிஷ் ஃப்ரையோ காளானோ இல்லை இறாலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு சமைச்சு தர்றேன் ஆண்டவரே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு. அவர் சாப்பிட்றதுக்காக வந்தார். சோத்திரம். ஆமென். அவர் சாப்பிட்றதுக்காக வந்தார், அதிசயத்தை செய்கிறதுக்கு. இவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு அவர் வந்தார். எல்லாம் அந்த மாம்சத்தில் யோசிச்சோன்னா இப்படி தான் போகும். அந்த எக்ஸைட்மெண்ட்டு. சமைச்சு வைக்கிற ஆண்டவரே, யாருக்கு தேவை சமையல்? அவரோட நோக்கம் வந்து சாப்பிட்றது கிடையாது. தேவ திட்டம் அதுவல்ல. அங்கே முடங்கி கிடக்கிற, அடிமைப்பட்டு இருக்கிற, பெலிஸ்தரிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு இரட்சகன் தேவை. ஹல்லேலூயா. இதுதான் என் நினைவு உன் நினைவு அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். அவருக்கு இந்த சமையல் எல்லாம் பெருசு கிடையாது. சமைச்சு கொண்டு வர ஆண்டவரே, நீர் என்ன செய்யுங்க, தரித்திரும் சமைத்து கொண்டு வரட்டும். 16வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை. எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறார் பாருங்க. இப்போல்லாம் நம்ம அப்படி ஓப்பனாக சொல்ல வேண்டாம் சிஸ்டர், டீ வேணாம், காஃபி வேணாம், அது வேணாம், இது வேணான்னு ஆண்டு பாருங்க, இப்போ ஓப்பனாக அடிச்சிடுறார். நீ சமைச்சதை சாப்பிட்றதுக்கா நான் வந்திருக்கேன். நீ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நான் உன் உணவை. இது நம்ம லாங்குவேஜில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படியே சென்டென்ஸாக படிக்கிறீங்க. அதெல்லாம் சாப்பிட முடியாது நீ சமைச்சதெல்லாம். அவரோட திட்டம், அவரோட சிந்தனை, அவருடைய நினைவு, அவருடைய கிரியைகள் எல்லாம் வேற. மனுஷனுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது. நோக்கம் போய் சாப்பிடுறது அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. தேவனுடைய அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஊழியத்தில் நடப்பதுதான் நோக்கம். என் குடும்பத்தில் நடப்பதுதான் நோக்கம். அவர் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். கடலின் மேலே நடந்தது அதிசயம். குருடருடைய பார்வையை திறந்தது அதிசயம். அடுத்து என்ன சொல்ல போறீங்க? லாசருவை உயிரோட. அதிசயத்தின் தேவன் அதிசயத்தை தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் சமையலெல்லாம் நான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் எனக்கு நீ சமைச்சு கொடுக்கறது முக்கியம் இல்லைப்பா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நீ செலுத்து.
கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை என்ன செய்? செலுத்து. ஆமென். அவர் எதிர்பார்க்கறது இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது சும்மா அப்படியே சமைச்சு கொடுத்துட்டா போதும், ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார், நம்மளை மனமாற ஆசீர்வதிச்சிருவார், நம்மளை மனமாற பிளஸ் பண்ணிடுவார், சமைச்சு போட்டால் பெரிய ஆசீர்வாதம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சர்வாங்க, ஆண்டவர் சொல்றார், அழகாக நாசுக்கா சொல்றார் பாருங்க, நான் உன் உணவை புசியேன், நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால். ஆமென். நம்ம ஆண்டவர் கம்பல் பண்ணுறதே கிடையாது. அதாவது கம்பல் பண்ணாமல் செய்ய சொல்கிறார். எப்படி நம்ம ஆண்டவர் எப்படி கட்டாயப்படுத்தலை, வசனப்படுத்தலை, ஆனால் ஆண்டவர் சர்வாங்க தகன பலியை செய்ய சொல்கிறார். வேண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அதுலேயும் நீ சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. ஆமென். அவன் கர்த்தருடைய தூதன் என்று அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. வந்தவன் தூதன். ஹல்லேலூயா. அறியலை, சில நேரம் கண்ணு தெரிய மாட்டேது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்கிறவர் அல்லங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய ஊழியக்காரன் இதெல்லாம் எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. சமைப்பதை அல்ல, கர்த்தருக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை சரியாய் அந்த சர்வாங்க தகன பலியை நீங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 17வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது. ஆமென். அங்கே என்ன சொல்கிறாரு? நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது. ஆமென். 4வது, நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. 4வது என்னது? அதை நீ கர்த்தருக்கு பலிகளை, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீ செலுத்தும் பொழுது. அடுத்தது அங்கே ஆண்டவர் அங்கே மனோவா கேட்குறாரு, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி நான் அவரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கனத்தை நான் யாருக்கு கொடுக்கணும்? 5வது, கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கேட்குறாரு மனோவா, நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிற ஆண்டவரே, உம்மை உயர்த்த விரும்புகிற ஆண்டவரே, உமக்கா ஏதாவது நான் செய்யணும்னு விரும்புகிற ஆண்டவரே. இத்தனை ஆண்டவர் இவ்வளோ கான்வர்சேஷன் கொண்டு வந்தும் அங்கே மனோவாவுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன உங்களை கனப்படுத்தணுமே, ஏதாவது செய்யணுமே, ஏதாவது உமக்காய் நான் பண்ணணுமே, நீங்கள் யாருப்பா, உங்கள் நாமம் என்னப்பா? ஆண்டவர் அழகாக வெளிப்படுறாரு, என் நாமம் என்னன்னு நீ என்ன கேட்குற? இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறேன், இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ தூரம் கான்வர்சேஷனும் கூட பண்ணியிருக்கிறேன், உன் மனைவிக்கு தரிசனம் ஆகிருக்கிறேன், உன் கணவரோட பேசியிருக்கிறேன், உன்னை நடத்தியிருக்கிறேன். இவ்வளவு நாட்களாக எத்தனையோ நஷ்டம், எத்தனையோ போராட்டம், எத்தனை இழப்பு, என நான் சில கண்ணீரின் மத்தியில், எத்தனையோ வனாந்தரத்தின் பாதையில் நான் நடத்தி 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 கொண்டு வந்து வச்சா நான் யாருன்னு என்னையே நீ கேள்வி கேட்குறையே. நான் உங்களுக்கு அங்கே ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? இன்னுமா புரியல? உங்க வாழ்க்கையில இருக்கிறவரை இன்னுமா நீங்க உணரல? என் வாழ்க்கையில இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று நான் என்றைக்கு உணர்கிறேனோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். பிரச்சனை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய ஆண்டவரை, அவ்வளோ பெரிய ராஜாவை, அவ்வளோ பெரிய தேவாதி தேவனை, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரை, 1000 வருஷமாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவரை, ஹல்லேலூயா, கூடையே தான் வழி நடத்திட்டு வர்றார், கூடையே தான் இவ்வளோ தூரம் பேசுகிறார், மாற்றி மாற்றி புருஷன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் பேசுகிறாரு, ஆனால் தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் அதிசயம். நல்ல கரங்களை தட்டுவோமா? அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், என் புருஷனுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், என் மனைவியினுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், என் வேலையில் அதிசயங்களை செய்கிறவர், என் பிசினஸ்ல அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் எப்படி கனப்படுத்தணும்? ஆமென். நீங்கள் எப்படி கனப்படுத்த போகிறீங்க? அவரை எப்படி தாங்க போகிறீங்க?
அவர் எப்படி புகழ போறீங்க? மனுஷனை புகழ்ந்ததெல்லாம் போதும், மனுஷனை நம்பினதெல்லாம் போதும். ஹல்லேலூயா. அவரை கூட வச்சுக்கிட்டே அவரை சும்மா படகுல தூங்க வச்சது போதும், போட்டில். ஹல்லேலூயா, ஆமென். அதிசயம் செய்கிறவரை என் பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் தூங்கி தாளாட்டி வச்சுட்டு இருக்கிறேன். அவர் அதிசயங்களை செய்கிறவரை என்னைக்கா மாறிட்டாரு. ஆமென். ஆண்டவரே, நீங்க பாவம், நீங்க பாவம், நீங்க பாவம். யார் பாவம்? நாம தான் பாவம். ஹல்லேலூயா. அவரை நல்லா தூங்க வச்சுட்டு இன்னும் அதிசயத்தை பார்க்காம, அற்புதத்தை பார்க்காம, இந்நேரம் ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சுருக்கணும். ஆனால் இன்னும் வாங்கலை, இன்னும் அதை பெற்றுக்கொள்ளலை, இன்னும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகலை. ஏனால் அதிசயமானவரை நல்லா தூங்க வச்சுட்டு காத்தையும் பார்த்து புயலையும் பார்த்து படகு ஆடுறத பார்த்துட்டு காற்று வீசுறத பார்த்துட்டு ஐயோ அம்மானு கத்திரமே ஒழிய அதிசயத்தை செய்கிற தேவன் என் குடும்பத்திலே, என் படகிலே, என் பிசினஸ்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் இருக்கிறார் என்கிற உணர்வை காணோம். ஹல்லேலூயா, ஆமென். மனோவா கேட்கிறாரு, அது அதிசயம். சொல்லுங்க பார்க்கலாம், அது அதிசயம். இப்ப சொல்லுங்க, அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிசயம் வந்துருச்சு. என் குடும்பத்தில் அதிசயம் வந்துருச்சு. இந்த டிசம்பர் மாதத்தில் வந்துருச்சு. அவர் பிறந்த இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வந்துருச்சு. சில அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சில ப்ரமோட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில கடன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பயங்கர ஃபினான்ஷியல் ட்ரபிள். ஆமென். என்றைக்கு அதிசயம் செய்கிறவரை நீங்கள் கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களோ, என்றைக்கு சர்வாங்க தகன பலிகளை நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்களோ, ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸை உடைக்கிறதுக்கு சரியான ஒரு ஆயுதம் இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்துவதும் கர்த்தருக்குரிய சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதும் தான். ஆமென். அவருக்கு வெள்ளாட்டுக்குட்டியெல்லாம் தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்குட்டிக்கெல்லாம் ஆசைப்படுற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்பேற்பட்ட தேவன். ஆமென். அவர் நினச்சாருன்னா ஒரு பக்கம் வலையை போட்டால் அது அப்படியே கொட்டும். 153 பெரிய மீன் பயங்கரமாக வரும். அவர் ஒரு செகண்ட் நினைச்சாருன்னா அதிசயம் நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், வலை கிளியத்தக்கதான மீன்களை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவர். அதுதாங்க அதிசயம். ஆமென். டபால்னு பார்க்குறப்ப பயங்கர க்ரௌடு. அவர் பின்னால ஹல்லேலூயா பார்த்தாரு. இவங்க ராம் முழுவதும் மீனை பிடிச்சி மீன் இல்லாமல் சோர்ந்து போய் கிடக்குறாங்க, கவலைப்பட்டு கிடக்குறாங்க. ஒன்று இல்லையே, ஒன்று அகப்படலையே. அவர் வார்த்தை நிமித்தம், ஏன்னா அதிசயம் செய்கிறவர் அவர்கள் மத்தியிலே இருந்தார். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர் உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று சிலர் நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயம். ஆமென். நீங்கள் எதை இழந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தோல்வியில் இருந்தாலும் சரி, அதிசயமானவர் உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே அவர் இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இனி புலம்புவீங்க, இனி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவீங்க. அதிசயமாக கர்த்தர் நடத்துவார். அதிசயமாக கர்த்தர் வேலையை தருவார். அதிசயமாக கர்த்தர் திருமண காரியங்களை நடத்துவார். அதிசயமா சிலர் வீடுகளை வாங்குவீங்க. ஹல்லேலூயா. தெரியாது 2024 or 2025 எந்த between gap I don't know. ஹல்லேலூயா. He will do wonderful. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். அங்கே அவங்க கேட்டாங்க ஆண்டவரிடத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் அங்கே மனோவாவும் அவன் மனைவியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ பலி செலுத்தணும் அப்படின்னா ஆண்டவருக்கு செலுத்து. ஹல்லேலூயா. அங்கே செலுத்தும் பொழுது அப்பொழுது மனோவாவும் 19வது வசனம், அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. இதுதான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த கண்மலையில் அவர் ஏறுகிறதை அங்கே பார்த்தாங்க. 2 பேரும் ஆண்டவரை அங்கே பார்த்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தாங்க? 20வது வசனத்துல அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையானவர் அவர்.
ஆமென். அந்த முச்செடியில அந்த செடி கருகவும் இல்லை, அங்க அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிசயத்தை பார்க்கும்படி மோசே கிட்ட போய் உற்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. அதிசயத்தை பார்க்கணும்னா என் செப்பலை நான் முதல்ல கலட்டி விடணும். ஆண்டவர் சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்று மகனே. அதிசயத்தை உன் கண்ணால பார்க்க முடியும். சில பாதரட்சைகளை கலட்டு, சில காரியங்களை கலற்றி விடு, சில காரியங்களை எரிந்து விடு, சில காரியத்திலிருந்து எச்சரிக்கையாயிரு, சில காரியத்திலிருந்து நீ விலகி விடு. உன் கண்கள் தேவன் செய்கிற அந்த அதிசயத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அதிசயத்தை பார்க்கணும்னு ஆசை? எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. அதிசயம் விளங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே போடப்பட்டிருக்கிறது அதிசயம் விளங்கினது. யாரிடத்தில்? மனோவாம் மனைவியின்குள்ளாக. ஹல்லேலூயா. அவர்கள் குடும்பத்திற்குள்ளாக, அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய அதிசயம் அங்கே விளங்கினது. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அதிசயமானவர் நீங்க இருக்கிறீங்க, ஒரு அதிசயத்தை செய்வீராக. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவரே எல்லாம் மனசார மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அதிசயமானவர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாம் விசுவாசத்தோடு. விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும். என் கணவரை மாற்றணும், என் மனைவியை மாற்றணும், என் குடும்பத்தை மாற்றணும், என் பிசினஸ்ல காணப்படுகிற தோல்விகளை மாற்றணும் அப்படின்னா இப்ப நான் இருக்கிற இந்த இயர் எண்ட்ல நான் இருக்கிற நிலைமை வேற மாதிரி இருக்கணும். ஆனா நான் அப்படி இல்லை. ஏன் அதிசயம் நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? அதிசயமானவரிடத்துல கேட்கல. ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே ஏன் இந்த சூழ்நிலைகள், ஏன் எனக்கு வேலை போச்சு, ஏன் இந்த சூழ்நிலைகள் டல்லா இருக்குது, ஏன் இந்த காரியங்கள் கை கூடல, ஏன் இந்த காரியங்கள் சரிப்பட்டு வரல? ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒருவேளை தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதபடிக்கு, ஒருவேளை உலக காரியங்களுக்கோ, ஒருவேளை வேலைக்கோ, என் பிசினஸ்க்கு நான் நேரத்தை செலவழித்திருப்பேன் என்று சொன்னார். அந்த தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக ஒரு விசை ஆண்டவரே எங்களுக்கு தரிசனமாகுங்க, அதிசயத்தை எங்க குடும்பத்துல செய்யுங்கப்பா. ஏன்னா உங்க நாம அதிசயமே. நீங்க அதிசயமானவராச்சே. இந்த உலகத்துல எதையோ அதிசயம்னு நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியில அதிசயமானவர் எனக்குள்ளா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு விசப்பா. ஓரி பாபா பாபா மரதன ஷஹதரல கரபலதகர